ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு செப்டம்பர் 30. நீ நான் காதல் சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து அபி வந்து அவங்களோட ஆதாரத்தெல்லாம் காட்டுறாங்கல்ல. அப்போ மித்ரன் வந்து அதில் வந்து வாக்குமூலம் சொல்லியிருக்கிறாரு எல்லாமே. அப்புறமா ஆகாஷை விசாரிக்கிறாங்க. அப்புறமா எல்லாமே மியூட்ல காட்டுறாங்க. அப்படியே காரசாரமா அங்க வந்து ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருக்குது. அப்புறம் அவங்க அணுவ வர விசாரிக்கிறாங்க. கடைசியில ஜட்ஜி கிட்ட வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் சூப்பரா ஒரு கதை சொல்றாரு. இந்த மாரி மித்திரனை வந்து இவங்க தான் அடிச்சு இது பண்ணியிருக்காங்க. அவர்கிட்ட வந்து அப்பதான் உன் உயிரை காப்பாத்துவோன்னு சொல்லி மிரட்டி வாக்குமூலம் வாங்கிட்டு வந்திருக்கிற மாரி அந்த லாயர் வந்து சொல்றாரு. அப்ப ஜட்ஜும் அவர் சொன்னதை கேட்டு இந்த மாரி இவங்களுக்கு வந்து கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ராகவுக்கு வந்து எல்லாமே சொல்லி தீர்ப்பை சொல்ல ஆரம்பிக்கும்போது அபி மறுபடியும் ஒரு நிமிஷம் அப்படி சொல்றாங்க. அப்போமா அவங்க ஃபோன்ல வந்து இந்த மாரி ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அங்க வந்து மித்ரன் வந்து இவங்க கிளம்பும்போது அவருக்கு லைட்டா உயிர் இருக்க மாரி இருக்குது. அத பார்த்தோனே ஆகாஷ், அனு எல்லாருமா சேர்ந்து அவர ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க போறாங்க. அப்ப அங்க அவரோட பொண்ணும் இருக்காங்க. அவங்களையும் கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு தான் இவங்க 2 பேரும் இவங்க எல்லாரும் இங்க வந்திருக்கிறாங்க. இப்ப அவருக்கு வீடியோ கால் பண்ணி அவர வந்து லைவ்ல வாக்குமூலம் குடுக்க சொல்லி ஜட்ஜு கிட்ட அந்த ஃபோன குடுத்தோனே, அவங்க கிட்ட மித்ரன் வந்து நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாரு. எல்லாத்துக்குமே விவேக் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் பேசிட்டு இருக்கும்போதே அவரோட பொண்ணு வாங்கி அவங்க பேசுறாங்க. அதுக்கான எல்லா டாக்குமெண்ட்டையும் இந்த மொபைலுக்கு அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ அவங்க வந்து எல்லாமே சாஃப்ட் காப்பி போட்டு என் கையில குடுங்கன்னு சொல்லி அவங்க ஜட்ஜு சொல்லிட்டு, அவங்க வந்து இந்த மாரி ரொம்ப டேலண்டா இது பண்ண அபிய வந்து பாராட்டுறாங்க. அதுவும் அவர் வந்து நமக்கு இது பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சும் அவர காப்பாத்தணும்னு சொல்லி, நீங்க எல்லாரும் போய் அவர ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததே பெரிய விஷயம்னு சொல்லி, அதுக்கும் அவங்க எல்லாத்தையும் பாராட்டிட்டு, ராகவ வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. பாவம் சுந்தரியும், கிருஷ்ணவும் அப்படியே இதாகி போய் உட்காந்துருக்குறாங்க. இப்ப ராகவ ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சோனே, அபி ஓடி போய் ராகவ வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ராகவும் அவங்கள வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. அப்புறமா அவங்க ஆகாஷோட அப்பா என்ன சொல்றாருன்னா, "இது வந்து கோர்ட்டுமா, வீட்ல போய் நம்ம வந்து பேசிக்கலாமா?" அப்படின்னோனே, சிரிச்சுட்டு அபி வந்து வீட்டுக்கு கிளம்பி வராங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அபி வந்து சாரி சுந்தரியும், அஞ்சலியும் ஆரத்தி எடுக்குறாங்க. அப்போ வந்து சுந்தரி என்ன சொல்றாங்கன்னா, "இத்தன நாள் நம்ம கட்டி காத்த நம்ம மரியாதை இது எல்லாமே போயிருச்சு. இது எல்லாத்துக்கும் யார் காரணம்னு உன் மாமனார் கிட்ட நீயே போய் கேளு" அப்படிங்கிற மாரி ராகவ் கிட்ட சுந்தரி சொல்றாங்க. அப்புறமா அபி வந்து வீட்ல என்ன ஆகுதுன்னா, ராகவ்க்கு வந்து அவர் ரெஸ்ட் ரூம் போகும்போது அந்த டோர்ல சாரி அப்படின்னு எழுதி வச்சுட்டு உட்காந்துருக்குறாங்க. அப்ப ராகவ் என்ன நினைக்கிறாருன்னா, "என்ன இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில கொண்டு வந்ததே நீ தானே. அப்புறம் எதுக்கு சாரி கேட்குற?" அப்படின்னு மைண்ட் வாய்ஸ்லயும் நினைக்கிறாரு. இப்ப அபி என்ன நினைக்கிறாங்கன்னா, பேசாம பாட்டி கிட்ட எதனாச்சும் ஒரு காரணத்த சொல்லிட்டு, நம்ம இங்கேருந்து போயிரலாம். இல்லாட்டி என் தலையே வெடிச்சிரும் அப்படின்னு அபி நினைக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ்.